பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல ராஜி இருந்துட்டு மறுபடியும் பாண்டியன் கிட்ட வராங்க. பாண்டியன் இருந்துட்டு நீ எது வேணா பேசுமா, மறுபடியும் அந்த டான்ஸ் கிளாஸை பத்தி பேசாத. நான் அதுக்கு என்னோட முடிவை நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் மறுபடியும் அதை பேசி காலையிலேயே எங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு இல்லை மாமா, நான் அதை பற்றி தான் பேசுறதுக்காக வந்தேன். நீங்கள் கேட்டு தான் மாமா ஆகணும். ப்ளீஸ் மாமா, எனக்காக என் பக்கம் நில்லுங்க. நான் இந்த டான்ஸ் கிளாஸில் கலந்துக்கணும் மாமா. இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நான் ஜெயிக்கணும். ப்ளீஸ் மாமா, எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க. யாரும் சென்னைக்கெல்லாம் வர வேண்டாம். என்னை போடு மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு ஏப்பா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கெல்லாம் அறிவே வராதா? நான் எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்கிறது, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, வேண்டாம், வேற ஏதாவது நீ சாதிக்கணும்னு நினைக்கிற தாராளமாக நீ போ, உனக்கு நான் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக நிற்கிறேன். ஆனால் இந்த டான்ஸ் மட்டும் வேணவே வேண்டான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, அதையும் மீறி போகிறது இருந்தால் உன் இஷ்டமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பழனி இருந்துட்டு என்ன ராஜி பேசுகிற, அதாம்மா மச்சான் இவ்வளோ தூரம் பேசுகிறாருல்ல, மச்சான் மீறி திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. அவர் இவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் கொன்னக்குடியில் உங்கள் அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? வீட்டு முன்னாடி வந்து என்னெல்லாம் பேச்சு பேசுவாங்கன்னு தெரியுமா? என் பொண்ணு டான்ஸ் ஆடி சம்பாத்தியம் வரத்துல தான் குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களால என்ன முடியுமோ எல்லாத்தையும் பேசி இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜ்யம் இருந்துட்டு யாரும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, அதை யார் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. எனக்கு தேவை இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க. அத்தை நீங்களாவது சொல்லுங்கள், சரியாக போச்சு போடி, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன், திரும்ப திரும்ப வந்து எங்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை ராஜி, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, வேண்டான்னு சொன்னால் ஒரு தடவை விடணும். வீட்டு பெரிய மனுஷன் அவ்வளோ தூரம் பேசுகிறாரு, பேசுகிறத எதுவுமே காதில் வாங்கிக்காம நான் போவே திருவன்னு சொல்லி பிடிவாதமாக நின்றுட்டுருக்கேன். நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கதிர் பேச போகிறாங்க. நீ ஒன்றும் பேசாத, நான் மாமா கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். என்னம்மா பேசுகிற ராஜி, அது உன் புருஷன், வேற யாரோ கிடையாது. அவனை மீறி உங்கள் மாமா கிட்ட பேசிக்கிறதா சொல்கிறேன். மச்சங்கிட்ட பேசினா மட்டும் மச்சம் சரின்னு சொல்லி உன்னை வழி அனுப்பி வைக்கிறான்னு நீ நினைக்கிறியா? அதுதான் கிடையாது. நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அதை இத்தனை பேரை சொல்கிறோம், உன் புருஷன் சொல்கிறான் வேண்டான்னு சொல்லி. ஆனால் நீ யார் பேச்சுமே கேட்காம நான் போயே தீருவேன், பர்மிஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கு. இவ்வளோ பிடிவாதெல்லாம் உனக்கு ஆகாது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாண்டியன் இருந்துட்டு பழனி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, உன்னை வேண்டான்னு நான் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப வந்து பர்மிஷன் கொடுன்னு சொன்னேன். கேட்டுகிட்டே இருந்தா மனுஷனுக்கு டென்ஷன் தான் ஆகுது. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது. வேண்டான்னு சொன்னால் விட்டுறணும். தேவையில்லாமல் நான் போயே தீர்வேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தால் அதுக்கு பேர் அடாபடித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட நீ ஒன்றும் பேசாத, நான் மாமா கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னு சொன்ன உடனே அவர் எதுவுமே பேசாமல் ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி இருந்துட்டு உங்கள் மாமாவை சொல்கிறது சொல்லிட்டாரு, உன் புருஷனும் கிளம்பி போயிட்டான், இப்போ நீ யாருக்காக நின்றுட்டுருக்க? இங்கே பாரு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. நீ இப்போ கிளம்பி ஈஸியாக கிளம்பி போயிடுவேன், பின்னாடியே உங்கள் குடும்பத்தாளுங்க இங்கே வந்து நிற்பாங்க, அவங்கக்கிட்ட சண்டை போடுற தெம்பு எங்கள் யார்கிட்டேயும் இல்லைம்மா, தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுக்கோ. வீட்டோட பெரிய மனுஷன் பேசுகிறாரு, நல்லது கெட்டதுன்னு அவர் தான் சொல்லுவார். இப்போ அவர் தப்புன்னு சொல்கிறாரு, அதையும் மீறி நான் போயே தீர்வுன்னு சொல்லி இவ்வளோ பிடிவாதெல்லாம் உனக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அத்தை என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பிடிவாதமாக இருக்காங்க. இத்தனை பேர் சொல்லியும் நீ கேட்க மாட்டேன்றலம்மா, சரிம்மா, அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம், நீ போயே தீர்வனா தாராளமாக போய்க்கோமா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா கடைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பாட்டு கிளம்பி போகிறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருப்பா, நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன், மறுபடியும் நான் போயே தீர்வேனா, இதுக்கு மேலே நீங்கள் புருஷன் முன்னாடி நீங்கள் 2 பேரும் பேசி உங்களுடைய முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க, எங்ககிட்ட வந்து நிற்காதீங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்கள் தலையில் உருளக்கூடாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ராஜி வந்து எதுவுமே பேசாமல் ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. எத்தனையோ விஷயத்தில் நீ எனக்கு துணையாக நின்றுருக்க,
ஆனால் இந்த விஷயத்துலையும் என் பக்கத்தில் நீ நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். தனியாக போகிறதுக்கு பயந்து போயெல்லாம் கிடையாது. ஒரு துணை வேணுன்றதுனால தான் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. "நீ உன் முடிவை மாற்றிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்லை, நான் போயே தீர்வேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்க. தயவு செஞ்சு என்னை வழி அனுப்பி வை. நீ என் கூட வா" அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு எதுவுமே பேச அமைதியாக இருக்காங்க. "இதுக்கு மேலே உன் இஷ்டம்" அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதனால் ராஜி இருந்துட்டு சொல்ல சொல்ல கேட்காம ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அவங்க என்னதான் முடிவு எடுத்திருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனால வெயிட் பண்ணிட்டு இருந்தா பேகும் கைமும் வந்து நிற்கிறாங்க நம்ம ராஜி. "என்ன ராஜி, நீ மட்டும் வந்து நிற்கிற, கதிர் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும் பின்னாடியே கதிர் வராரு. கதிரை பார்த்தோன்னு மீனா இருந்துட்டு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கிளம்புறாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கடைசியில் நம்ம ராஜி இருந்துட்டு கிளம்புற மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, "அவள் பண்ணுறது தப்புன்னு உனக்கும் தெரியுது, எது பண்ணாலையும் அவள் பின்னாடியே நின்றுட்டு இருக்க, தப்புன்னு உனக்கு சொல்ல தெரியாதாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்கவும் உடனே பாண்டியன் இருந்துட்டு, "கோமதி அமைதியாக இருக்க மாட்டியா? அவங்க புருஷ மண்ணாட்டி, இப்போ அவங்க போயே திரிவாங்கன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீ என்னத்துக்கு பேசி உன்னோட மரியாதையை நீ கெடுத்துக்கிற. அதனால் அவங்க எப்படியோ ஒன்று போகட்டும், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு" அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. ராஜி வந்து கிளம்பி போகிறாங்க. மீனாலாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் கதிர் வந்து ராஜிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. "நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, எதுக்காக இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? நான் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தானே இந்த போட்டியில் ஜெயிச்சே தீரணும், போயே தீரணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறேன். இங்கே பாரு, என்னோட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ அமைதியாக இரு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "எது உன்னுடைய விஷயம்? நான் ஒன்றும் உனக்காக போகல, எனக்காக நான் போகிறேன். என் கூட நில்லு, இல்லாட்டி கிளம்பி போ" அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க. "ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீ தானே போகிறேன்னு பிடிவாதமாக இருக்க, நான் வரல, நீ போகிறதா போ" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராஜி டப்புக்குன்னு அவங்க கையில் இருக்கிற பேகை வந்து பிடுங்கிட்டு அவங்க பாட்டை கிளம்பி போகிறாங்க. நம்ம இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே கோவப்பட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கும்மதி இருந்துட்டு பொண்டாட்டி பண்ணுறது தப்புன்னு தோணுது, அதை எல்லாரும் சொல்கிறாங்க, இவனும் தான் சொல்கிறான். ஆனால் இப்போ இவனே இப்போ இவளை கூட்டிகிட்டு போகிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்சு நடவடிக்கை எதுவுமே ஒரு குடும்பத்தை வாழ வைக்கவே வைக்காது. பிரச்சனை மேலே பிரச்சனை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே தான் போய் நிப்பாட்ட போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் புலம்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு வேலைக்கு கிளம்புறாரு. கதிர் மட்டும் சிங்கிளாக தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. "டேய், எங்கடா நீ மட்டும் வர? ராஜி எங்கடா? அவ கிளம்பி போயிட்டா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "எங்கடா கிளம்பி போயிட்டா?" "சென்னைக்கு தான்." எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. நான் வரமாட்டேன்னு சொன்னா, அவளும் போகமாட்டான்னு நினச்சி சொன்னா, "நீ வரலனாலையும் பரவாயில்ல, நான் போயே தீருவேன்னு சொல்லி அவ பாட்டு கிளம்பி போயிட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாரு. உடனே செந்தில் இருந்துட்டு, "என்னடா நீ, அவ போகிறான்னு சொன்னா உன் பாட்டுக்கு விட்டுருவியா? சரி போ, நானும் வரேன்னு சொல்லி நீ போய் நிற்க வேணாமா? இங்கே பாருடா, போய் நீ அவ கூட போய் நில்லு போ" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "எனக்கு வேலை இருக்குன்னு அவளை பிடிவாதமாக கிளம்பி போகிறாள், போடா, போயிட்டு போட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே கோபமாக வராரு. அங்கே வந்து மீனாவும் மயிலும் இருந்துட்டு, "என்னடா கதிரு, நீ மட்டும் வர, ராஜி எங்கே இருக்கா? வெளியே இருக்காளா? மீனாவா, நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாம்" அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்கிறாங்க. "என்ன கதிரு, மீனா ராஜி வெளியவே நின்றுட்டுருக்காடா, எங்ககிட்டலாம் அப்படி பேசிட்டு போகணுன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜியை வர சொல்லு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அவள் எங்கே வந்தா? அவள் பாட்டுக்கு சென்னை கிளம்பி போயிட்டா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. "என்னடா சொல்கிற? அவள் போகிறேன்னா உன் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு வந்துடுவியா? இங்கேருந்து நீ தானே கூட்டிகிட்டு போன, இப்போ அவள் கூட போகாமல் நீ மட்டும் அவளை அனுப்பி விட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்க, அதெல்லாம் அவள் போய்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு. கோமதி இருந்துட்டு, "டே கதிர், நீங்களாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைடா, அவள் பண்ணுறது கூட தான் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. ஆனால் சொல்ல சொல்ல கேட்காம அவள் பாட்டு கிளம்பி போகிறா, நான் என்னம்மா பண்ண முடியும்" அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. என்னதான் இதோ இவன் நல்லது தான் சொல்லியிருப்பான், அவள் தான் யார் பேச்சும் கேட்காம நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் நிற்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க, ஏங்க நானாச்சும் அவளுக்கு ஃபோன் பண்ணி புரிய வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. புருஷனுக்கே பொண்டாட்டி மேலே அக்கறை இல்லையா? நீ பேசினா அவள் அப்படியே ஏற்றுப்பாளா? கண்டிப்பாக இல்லை. அவனுக்கே அவன் மேலே அக்கறை இல்லை. நீ ஆக வேண்டிய வேலையை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, அத்தை நான் ராஜுக்கிட்ட பேசுகிறேன். பேசுங்கடி அம்மா, பேசுங்க, நல்லா பேசுங்க. பேசி பேசி தான் இந்த குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு ஒரு வழியாக சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வடபழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு ஆட்டோக்காரர் இருந்துட்டு, சென்னைக்கு புதுசாமா, நான் கொண்டு போய் விடட்டுமா அப்படின்ட்டு வர கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பஸ்க்காக வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நான் இப்போதாக்கா ரீச் ஆனேன். நான் உனக்கு 2-3 வாட்டி ஃபோன் பண்ண, நீ ஏன் எடுக்கலை? இல்லைக்கா, நீங்கள் ஏதாவது பேசுவீங்க, அதுக்கப்புறம் வற்புறுத்துவீங்க, நான் திரும்ப வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவீங்க, உங்கள் பேச்சை மதிக்கக்கூடாதுன்னு நான் இல்லைக்கா. ஆனால் என்ன பண்ணுறது, நான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும்க்கா. சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆனால் தினம் தினம் தூங்காமல் கதிர் வந்து கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து கதிர்கிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன். அவன் சந்தோஷமாக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிட்டோம். கதிர் இன்னும் என் மேலே கோபம் இருக்கானாக்கா? சரி, கதிரும் உன் கூட தானே வந்தான், ஏன் அவன் மட்டும் தனியாக வந்துட்டான்? அவன் என்னை போகக்கூடாதுன்னு சொன்னான், நான் போவேன்னு சொன்னேன். அதனால் அவன் கோச்சிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைங்க, அவனை சமாதானம் பண்ணுங்கக்கா. கண்டிப்பாக நான் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ராஜி, அம்மா பணம்லாம் வச்சிருக்கேங்க்கா. ஏதாவது வேணும்னா சொல்லு, ஏதாவது பிரச்சனையே இருந்தாலையும் என்கிட்ட சொல்லு, எதையும் மறைச்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அக்கா, உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யாருக்கிட்டக்கா சொல்ல போகிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க. அவ தானே பிடிவாதமாக கிளம்பி போனா, வேணும்னா அவளே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு வழியாக ராஜி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் அங்கே நிறைய பேர் கலந்துருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே நம்ம கூட யாரும் இல்லையே, நம்ம தனியாக வந்து நின்றுட்டுருக்கோமேன்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவங்களுக்கான ரூமையும் ஒதுக்கி கொடுக்குறாங்க. ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க ராஜி. கூடவே இன்னொரு ஆளும் போயிட்டுருக்காங்க. ராஜி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த போட்டியில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக கதிர் வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.